ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இந்த யூடியூப் சேனலுடைய லோகோவை சேஞ்ச் பண்ணுறது சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் யூடியூப் ஆப்பில் போய்கிட்டு அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா லோகோ ஆப்ஷனை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூடியூப் ஆப் மூலியமாகவே. பட் பேனரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் அதில் ஆப்ஷன் கொடுக்கல. அதனால் இந்த ஒரு வீடியோவில் நம்ம யூடியூப் பேனரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய், அதாவது ப்ரௌசரில் உள்ள யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அதுக்குள்ளே போய் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் காட்டுறேன். அதில் வந்து கிளியராக பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய நியூ அப்டேட் படி நீங்கள் வந்து யூடியூப் பேனரை வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுடைய ப்ரௌசர் மூலிமா எப்படி போகிறதுன்னு தெரியலனா ஜஸ்ட் studio.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் மட்டும் சைன்இன்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ செக்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும் ஆடியோ லைப்ரரிக்கு மேலே. ஜஸ்ட் தெரிலனா அந்த 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து வரும். இதில் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே உங்களுக்கு வந்து பேனரை செக் பண்ணுறதுக்கான, அதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து இருக்குது. பார்த்துக்கோங்க. இதில் வந்து அளவு வந்து கொடுத்துருக்காங்க 2048 × 1152 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 MB அதுக்கும் குறைய அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேலரியில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணிவிட்டு இதை வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப் பேனரை வந்து எப்படி சிம்பிளாக செட் பண்ணுறது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய். See you. நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோ சந்திப்போம்.